நாங்கள் செஞ்ச விநாயகரை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா களிமண் எடுத்துட்டு வரணும். கொஞ்சமாக தண்ணி இருந்தால் பசஞ்சு உருண்டை பண்ணணும். நான் கேட்டுட்டே இருந்தேன். அம்மா எனக்காக செஞ்சாங்க. பெருசாக செஞ்சோம். ரெண்டாவது உருண்டை அதை விட சின்னதாக செய்யணும். விழுகாமல் இருக்கிறதுக்கு சீமாத்து குச்சி நடுவில் வச்சுக்கலாம். உலன் கால் தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம். கொஞ்சமாக மடிச்சு விடணும். இன்னும் காலை அதே மாதிரி பண்ணிட்டு காலை தரையில் வச்ச மாதிரி பண்ணிக்கலாம். ரெண்டு கையும் ஒரே மாதிரி வரணும். ஒரு கை லட்டு வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஒரு காய் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். காது செய்யறதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கணும். காது ஒட்டலைன்னா தண்ணி தடவைங்க. ஆமாங்க, ஒவ்வொரு பாகங்களும் ஒட்டும்போது உடனே ஒட்டாது. அதனால் கொஞ்சமாக தண்ணி வச்சு தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒட்டணும்னா ஈஸியாக ஒட்டிக்கும். வெடிப்பு வந்த மாதிரி இருக்கும் எல்லா பாகமும். அதனால் தண்ணி வச்சு மறுபடியும் நீவி விடணும். அப்படின்னு தான் ஷைன் லுக் கிடைக்கும். இல்லைன்னா திரியாக கல்லும் மண்ணுமா அங்கங்கே தெரிஞ்சிட்டே இருக்கும். கண்ணுக்குழி தெரியறதுக்காக கொஞ்சமாக அமுத்தி விட்டுக்கிறேன். ரெண்டு கண்ணும் ஒரே மாதிரி இருக்குன்றதுக்காக ஒரே அளவில் உருண்டை பிடிச்சி அதை இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் வச்சுட்டு அதை டேரெக்டாக கொண்டு போய் அட்டாச் பண்ணுறேன். நம்ம எந்த பாடி பார்ட்ஸ் வேணாலும் கொஞ்சம் மிஸ்மேட்சாக பண்ணாலும் தெரியாது. ஆனால் கண்ணு தான் அந்த உருவத்தவே அழகாக காட்டுறது. ஸோ அதுக்கு தான் இம்பார்ட்டன்ட் அதிகமாக கொடுக்கணும். இப்போ புருவமும் அதே மாதிரி நல்லா வில் வடிவில் இருக்கணுன்றதுக்காக நல்லா ஷைனாக தேய்ச்சி விட்டு அட்டாச் பண்ணிக்கிறேன். விநாயகர் கிரீடம் வச்சு ராஜ அலங்காரத்தில் இருக்கிறத விட என் தலைப்பாகை கட்டி எளிமையாக இருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஃப்ரண்ட் சைடு மட்டும் கவர் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ பேக் சைடும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இன்னும் கொஞ்சம் களிமண் எடுத்து வச்சுக்கிறேன். புருவத்தை இன்னும் அழகாக நெளிச்சு விட்டுட்டு இன்னும் ஒரு லேயர் தலைப்பாகை வைக்கிறேன். தலைப்பாகையை மேலும் அழகுப்படுத்த திலகம் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சீமாத்து குச்சி வேண்டாத அளவுக்கு ஒடிச்சு விட்டுட்டு அதையும் அட்டாச் பண்ணிடலாம். இப்போ தந்தம் கொஞ்சமாக வச்சுட்டு ஒரு பக்கம் நீளமாக வைக்கணும். அப்புறம் லட்டு பிரியருக்கு லட்டு இல்லைனா எப்படி அதை வச்சுட்டு இந்த தலைப்பாகையில் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக கொஞ்சம் ஸ்பெஷலாக இந்த மாதிரி ஏதாவது வேலை பண்ணிட்டு ஆகணும். அடுத்து ஃபிங்கர்ஸ் எல்லாம் மைனூட்டாக தெரியணும்ல, அதையும் டிஃபைன் பண்ணி காட்டுறதுக்காக வச்சுட்டு கண்ணுக்கு கருவிழி காட்டுறதுக்காக ஈத்துணுண்டு பீஸ் வைக்கிறேன். அடுத்து எனக்கு நாமம் போட ரொம்ப பிடிக்கும். அதனால விநாயகருக்கும் அதை போட்டுவிட்டு மூஞ்செலி ரெடி பண்ணியாச்சு. குண்டு பையன் எப்படி இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.